மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டுவரப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். டார்வின், மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் காங்கிரஸ் தலைமையகத்திற்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக கொண்டுவரப்படுகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக கொண்டுவரப்படுகிறது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக காங்கிரஸ் தலைமையகத்திற்கு கொண்டுவரப்படுகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக காங்கிரஸ் அலுவலகத்தில் வைக்கப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைக்கிறார். டார்வின், வணக்கம். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக காங்கிரசின் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்படுகிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. இரண்டு முறை பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் நேற்று முன்தினம் இரவு மறைந்திருந்தார். இதனையடுத்து அவருக்கு பல தலைவர்கள் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். அவர்களுக்கு தற்போது நேற்றைய தினம் வரையான நிலவரப்படி ஒவ்வொரு தலைவர்களுக்குமான அந்த தலைவர்கள் அஞ்சலி செலுத்திய நிலையில் இன்று டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய உடலானது இறுதி அஞ்சலிக்காக எடுத்து செல்லப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக பொதுமக்கள் பார்வைக்காகவும் பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களுடைய அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய உடலானது காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கொண்டு வரப்பட இருக்கிறது. அதாவது தற்போதைய நிலையில் பார்த்தோம் என்றால் அவருடைய உடலானது அவருடைய வீட்டில் இருந்துட்டு காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துக்கு இராணுவ வாகனத்தில் எடுத்து வரப்படுகிறது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இராணுவ வாகனத்தில் தற்போது அவருடைய உடலானது காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கு 1 மணி நேரம் வைக்கப்பட்டு அதன் பின்பாக பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக அந்த 1 மணி நேரம் வைக்கப்படும். இதன் பின்பாக இங்கிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நிகாம்போத் காட் என்ற பகுதியில் தான் அவருக்கு இறுதி சடங்கு என்பது நடைபெற இருக்கிறது. இங்கிருந்து இந்த வாகனமானது மெல்ல மெல்ல இங்கிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட இருக்கிறது. அவருடைய உடலானது இதற்காகத்தான் தற்போது இன்று காலை முதலாகவே காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் பல்வேறு தலைவர்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள், காங்கிரசுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் பல்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர் மன்மோகன் சிங்குடைய அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காகவும் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பதற்காகவும் வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்க முடிந்தது. குறிப்பாக காங்கிரசுடைய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரசுடைய மூத்த தலைவரான சோனியா காந்தி, அதே போன்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை மற்றும் பல தலைவர்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். இங்கு டாக்டர் மன்மோகன் சிங்குடைய உடலானது 1 மணி நேரம் வைக்கப்பட்ட பின்பாக இங்கிருந்து அந்த உடலானது ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நிகாம்போத் காட் என்ற பகுதியில் அவருக்கு அந்த இறுதி சடங்கு என்பது நடைபெற இருக்கிறது. டாக்டர் மன்மோகன் சிங்கிற்கு நினைவகம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது காங்கிரஸ் தலைமையகத்திலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ச்சியாக காங்கிரசுடைய தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் எழுப்பி வருகிறார்கள். டாக்டர் மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் அவருடைய நேர்மை மற்றும் அவருடைய பொருளாதார நிபுணத்துவம் இதற்கு மூலமாக தான் அவர் அறியப்படுகிறார் என்பதுதான் பொதுவாக அனைத்து தலைவர்களுடைய கருத்தாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. 2 முறை பிரதமராக இருந்து எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காத ஒரு பிரதமராக இருந்ததாக ஒவ்வொரு தலைவர்களும் அவருக்கு அந்த புகழஞ்சலி என்பதை செலுத்தியிருந்தார்கள். டாக்டர் மன்மோகன் சிங்குடைய உடலானது தற்போது இந்த இராணுவ வாகனத்தில் நாம் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துக்கு எடுத்து செல்லப்படுவதை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுகுமாரன் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவருடைய உடலானது அடுத்த 1 மணி நேரத்திற்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டு அங்கு பொதுமக்கள் பார்வைக்காகவும் தொண்டர்களுடைய அஞ்சலிக்காகவும் வைக்கப்படும். அதன் பின்பாக அவருடைய உடலானது இங்கிருந்து நிஜாம்போட் காட் என்ற பகுதியில் எடுத்து சென்று அவர்களுடைய அந்த மத சடங்குப்படி அனைத்து சடங்குகளும் நிறைவேற்றப்படும். இதன் பின்பாக இராணுவ மரியாதையுடன் அரசு மரியாதையுடன் அவருடைய அந்த உடலானது அடக்கம் செய்யப்படும் என்று ஏற்கனவே மத்திய அரசு தெரிவித்திருந்தது. அதற்கான ஏற்பாடுகள் தான்
தற்போது சென்று கொண்டிருக்கின்றன. இது தற்போது பார்த்தோம் என்றால் இங்கிருந்து இவருடைய உடலானது தற்போது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையகத்திற்கு உள்ளே செல்லும் இந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதன் பின்பாகத்தான் இவருடைய மன்மோகன் சிங்குடைய உடலானது இங்கிருந்து நிஜாம்பூர் காட் பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டு அவருடைய இறுதி சடங்கு என்பது நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த டாக்டர் மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை பியூரோக்ரசி என்று சொல்லக்கூடிய நிர்வாக பணியில் அவர் தொடங்கியிருந்தார். அதன் பின்பாகத்தான் ஒரு தற்செயலான ஒரு அரசியல்வாதியாகத்தான் தான் வந்ததாக அரசியலுக்கு வந்ததாக அவர் தெரிவித்திருந்த பல்வேறு விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 1991ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமரான நரசிம்மராவுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் அவர் அரசியலுக்கு இழுத்து செல்லப்பட்டார். அதுவும் அப்போது அவர் ஒரு ராஜ்யசபா எம்பி கூட கிடையாது. அவர் நேரடியாக அந்த சமயத்தில் இருந்த பொருளாதார சிக்கல்களை தீர்ப்பதற்காக இவருடைய பொருளாதார நிபுணத்துவத்தை பார்த்து அப்போதைய பிரதமரான நரசிம்மராவ் இவரை தன்னுடைய அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், நிதியமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் அந்த அடிப்படையில் தான் அவர் நிதியமைச்சராக்கப்பட்டார். நிதியமைச்சராகி 3 மாதங்களுக்கு பின்பு தான் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அசாம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களிலிருந்து தொடர்ச்சியாக ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் மன்மோகன் சிங் ஒரே ஒரு முறை தான் லோக்சபா தேர்தலில் நின்று, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டியிட்டிருந்தார். அதிலும் அவர் தோல்வி என்பது அடைந்திருந்தார். முழுவதுமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் ராஜ்யசபா எம்பியாகவே மட்டுமே அவர் இருந்திருந்தது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. மேலும் 2 முறை பிரதமராக இருந்தபோது முதல் முறை 2004 முதல் 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பிரதமராக இருந்தபோது தான் 2008இல் உலக அளவிலான ஒரு பொருளாதார வீழ்ச்சி என்பது ஏற்பட்டிருந்தது. அந்த பொருளாதார வீழ்ச்சியில் இந்தியா சிக்கிவிடக்கூடாது, பொருளாதாரத்தில் இந்தியா வீழ்ச்சி அடையக்கூடாது என்பதற்காக பல்வேறு அந்த நிதி நிர்வாகத்தை கையாண்ட ஒரு சிறப்பான விதம்தான் இந்தியாவை அந்த அப்போதைய நிதி வீழ்ச்சியிலிருந்து தப்பிக்க வைத்ததாக பல தலைவர்கள் மற்றும் உலக தலைவர்கள் எல்லாம் இவருக்கு புகழஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். குறிப்பாக அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபரான பராக் ஒபாமாவுடைய கூற்றின்படி அவர் கூறியிருந்தது, G20 மாநாடு என்பது கனடாவில் நடைபெற்ற போது பிரதமர் பேசுகிறார், அனைவரும் கேளுங்கள். ஏனெனில் பிரதமர் பேசும்போது அனைவரும் கேட்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பொருளாக இருந்தது. அவருடைய ஒவ்வொரு ஸ்பீச் என்பதும் ஒரு இன்டெலெக்சுவல் ஸ்பீச்சாக இருக்கும், பொருளாதார நிபுணத்துவம் பெற்ற ஸ்பீச்சாக இருக்கும். அவ்வாறு தான் டாக்டர் மன்மோகன் சிங்கை உலக தலைவர்கள் பார்த்தார்கள். அவரை ஒரு பொருளாதார நிபுணராக அனைவரும் பார்த்தது, அவரை முன்னோடியாக பார்த்தது தான் அவருடைய சிறப்பாக இருந்தது. அதே போன்று அவர் அவருடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் மன்ரேகா திட்டம், அதே போன்று ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் உள்ளிட்டவற்றை எல்லாம் அவர் ஏற்படுத்தியிருந்தார். அதே போன்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், முந்தைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை முன்னோக்கி எடுத்து சென்ற பெருமையும் டாக்டர் மன்மோகன் சிங்கை சேரும். கோல்டன் சேரியட் ரோடு என்று சொல்லக்கூடிய தங்க நாற்கர சாலை என்பது வாஜ்பாய் காலத்தில் போடப்பட்ட அந்த திட்டம் 2004ஆம் ஆண்டு இவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தபோது டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமரான போது அந்த திட்டம் மேற்கொண்டு எடுத்து செல்லப்பட்டு இந்தியா முழுவதுமாக அந்த திட்டம் சாலைகள் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், அதிவிரைவு சாலைகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. டாக்டர் மன்மோகன் சிங்கை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு பொருளாதார நிபுணர் மட்டுமல்ல, அவர் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி என்பதுதான் அனைவருடைய கருத்தாகவும் இருந்தது. அவருக்கு நினைவகம் அமைக்க வேண்டும், அது மத்திய அரசு அந்த கோரிக்கையை ஏற்று அவருக்கான அந்த நினைவகத்தை அமைக்க வேண்டும் என்பதே தற்போது காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. மோகன். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களையும் அவருடைய சிறப்புகளையும் வழங்கியதற்கு நன்றி டார்வின்.